காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். Praise Lord. A very good morning to all. எப்படி இருக்கீங்க? இந்த காலை நேரத்தில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் இல்லத்தில் வந்து உங்களோட கூட இருந்து ப்ரே பண்ணுறதுக்கும் பாடுறதுக்கும் ஆண்டவர் கிருபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த ஹெவன் டிவி காரணமாக இருக்கனால நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபம் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சேர்ந்து தேவனை காலை நேரத்தில் துதிப்பதற்கு தேவன் ஒரு நல்ல கிருபையை தந்திருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரித்து தேவனுடைய சமூகத்திலே உட்காருவோமா? நீங்கள் எந்த வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு எப்படி முடியுதோ அந்த நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஒருவேளை காலமே நேரத்தில் ஜாபுக்கு போகிறது, குக் பண்ணிட்டு இருக்கீங்களா? குக் பண்ணிகிட்டே உங்க கேளுங்க, எங்கள் கூட பாடுங்க, எங்கள் கூட தெய்வ வசனத்தை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டிட்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்கள் பெரியது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதே அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளுக்கு வேண்டியதான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு போதித்து நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் சந்திக்க வேண்டிய எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்கப்பா. அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா இம்மட்டும் நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்துமை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்ட நீதிமான்கள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் அப்படி தான தர்ப்பங்களோ அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கொடுத்தவர்களோ அல்லப்பா. ஆனாலும் அப்பா ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினாலே ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு தேவனே நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எவ்வளவு குற்றங்கள் குறைகள் செய்திருந்தாலும் ஆண்டவரே நீர் மன்னித்து இம்மட்டுமாய் கர்த்தாவே ஏன் மக இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நீ நிற்க வச்சிருக்கீங்களே, நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இம்மட்டுமாய் தந்திருக்கிற சுக பலன் ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை அப்பா நாங்கள் நினைக்கிறத பண்ணமா இல்லாவிட்டாலும் கர்த்தாவே எத்தனையோ பேர் அப்பா எங்களுக்கு பின்னாக ஆண்டவரே எங்கள் அளவு கூட நிமிர்ந்து எவ்வளமே நிற்காதபடிக்கு ஆண்டவரே கூனிகளாய் சில காரியங்களையும் ஆண்டவரே பலவீனங்களை இருக்கும்போது அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த நேரத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து கர்த்தாவே இம்மட்டும் எங்கள் கால்களை நீளம் உள்ளதாக்கி கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை நிறுத்தி இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதற்கு நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதே அல்லாமல் வேற நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? நன்றி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே
உமையை நோக்கி ஆண்டவரே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இந்த காலை நேரத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விழித்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேரத்தக்கதாக ஆவிக்குரிய வாழ்விலும் கர்த்தாவே நாங்கள் முன்னேறி வருகிறவர்களா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. விசேஷித்த தாளந்துகளினாலும் கிருபைகளினாலும் நாளுக்கு நாள் நிறைந்து கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக கிருபை கர்த்தர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாய் கர்த்தாவே மீதியான பகுதியில் கர்த்தர் கூட இருங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நிற்க வச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கிருபை. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. உங்க கூட இன்னைக்கு ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க, இல்லாட்டா உங்க கூட ஒர்க் பண்றவங்க, இல்லாட்டா உங்க ஸ்ட்ரீட்ல உள்ள எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க? அவங்களை பார்க்கலும் தேவன் உங்களை விசேஷித்தவர்களாய் நிலைத்திருக்காருங்க இல்லையா? ஒன்றும் வேண்டாங்க. தேவனுடைய பார்வையிலே நம்முடைய ஜீவன் அருமையாக இருந்தது நிமித்தம் இன்னைக்கு நாம் நம்முடைய இந்த நிலைமையில நின்று கொண்டிருக்கிறோம். நன்றி உள்ளார்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என்னோட என்ன பேசுவீங்க, எனக்கு என்ன ப்ராமிஸ் வச்சுருக்கீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஒரு வசனத்தை நமக்கு தந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதாவது 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின் பிற்பகுதி. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின் பிற்பகுதி. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Arise, therefore, and be doing, and the Lord be with thee. Hallelujah. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் என்ன பண்ணுறோன்னா, ஐயோ இது நடக்கலை அது நடக்கலை, இப்படி செய்யணும்னுச்சு அப்படி நினச்சோம் நம்ம புலம்பிகிட்டே இருப்போம். அப்படி தானே? இன்றைக்கி ஆண்டவர் புலம்புற உங்களுக்கு சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஸ்டாப். முதல்ல என்ன பண்ண? நீ எழும்பி. ஆங்கிலத்தில் அழகாக அரைஸ். இந்த அரைஸ்ன்ற வேர்டு ஒரு பவர்ஃபுல் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் உள்ள பவர்ஃபுல் வேர்ட்ஸில் அது உண்மையாகவுங்க. அரைஸ், நீ முதல்ல எழும்பு. நடக்கலைன்னு யார் நடத்துவாங்க? ஆண்டவர் நடத்துவாங்க. பட் நீ என்ன பண்ணணும்? எழும்பணும். நம்ம அநேக நேரம் என்ன தெரியுமா, சப்பலங்கால் போட்டு அப்படி உட்காந்துட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு எல்லாருக்கும் சொல்கிறோமே தவிர அவங்க சரியாக செய்யலை, இவங்க சரியாக செய்யலை. வி சே இட் இல்லையா? அது யூஸ்வலாக இட்ஸ் ஈஸி ஃபார் எவ்ரி பீப்புள் டு சே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக. இந்த வசனத்துக்கு பின்பகுதியெல்லாம், அதாவது இது இந்த சினாரியோ பார்க்கும்போது என்னென்னா, தாவீது ராஜா சாலமன் ராஜாட்ட சொல்கிறாரு, தன்னுடைய மகனாகி சாலமன் ராஜாட்ட, நீ என்ன பண்ண போகிற? இந்த ஆலயத்தை கட்ட போகிற அப்படின்னு சொல்கிறாரு. இது பாருங்கள் தேவனுடைய பிள்ளைங்களே, தாவீது ராஜா எப்படிப்பட்ட மனுஷன். என்னோட பைபிளில் கேரக்டர்ஸில் பிடிச்ச சில மனுஷரில் எனக்கு இந்த தாவீது ராஜா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் ஏழ்மையிலேருந்து வந்தார். அவங்க வீட்டில் கூட அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி தானே? இல்லை, அந்த சவுல் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேடி அவருக்கு வெயிட் பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தாவீது ராஜா. அதே மாதிரி மக்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16 பாடி மக்களுக்கு பிடித்த ஒரு ராஜா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜான்னு சொல்லலாம். மக்கள் விரும்பி வாங்கின ராஜான்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய மியூசிக்னால பேய்களை விரட்டின ராஜா. ஆனால் அவருக்கு இல்லாத சாக்கியத்தை யாருக்கு கொடுக்குறாங்க ஆண்டவர்? தாவீது ராஜாவோடைய மகனுக்கு கொடுக்குறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்க அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் அப்பா உங்களுடைய அம்மாவால் சாதிக்க முடியாத காரியத்தை உன்னை கொண்டு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுறீங்களா? தாவீது ராஜா பொன் வெள்ளியெல்லாம் ரெடியாக்கி வச்சுருந்தார். பட் அவரால்
இந்த பெரிய வேலையை செய்ய முடியலை. தேவனுக்குன்னு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட முடியல. ஆண்டவர் சாலமன் ராஜாவை தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இதை கேட்டுக்கொண்டுக்கிற உங்களுக்காகவே ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை தந்திருக்காங்க. நீங்கள் ஒருவேளை யோசித்து பாருங்கள். நீங்கள் சொல்லுவீங்க, நான் எங்கள் அப்பா மாதிரி கிடையாது. சாலமன் ஆக்சுவலாக வசதியாகவே வளர்ந்தவன். தாவீது ராஜா காட்டில் எல்லாம் வளர்ந்தவர். ஹி வாஸ் அ மேட் கிங். ஆனால் சாலமன் வாஸ் அ பார்ன் கிங். அப்படி தானே? அப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டது, அதாவது தாவீது ராஜாவை கம்பேர் பண்ணும்போது இவரோட காலிங் எல்லாமே இட்ஸ் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். சரியா? இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு பலன் எனக்கு கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு டேலண்ட் எனக்கு கிடையாது, இல்லாட்டா அவங்களுக்கு டேலண்டே சொல்லாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ எழும்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இப்படி உட்காந்துட்டு அப்படியே இங்கேயே அப்படியே இருக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கம் அவுட் ஃப்ரம் த பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் ரைஸ். நீ எழும்பி காரியத்தை நடத்துங்க. அவங்க நடத்தி தருவாங்க, இவங்கள நடத்தி தருவாங்கன்னு டோன்ட் டிபெண்ட் ஆன் பீப்புள். கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. உன்னுடைய பண பலன் உன்னோட கூட இருக்கிறதில்ல. உன்னுடைய ஆள் பலன் உன்னோட கூட இருக்கிறதில்ல. உன்னுடைய டேலண்ட் உன்னோட கூட இருக்கிறதில்ல. உன்னுடைய பியூட்டினஸ், உன்னுடைய ஹேண்ட்ஸம்னஸ் உன்னோட கூட இருக்கிறதில்ல. இல்லை காரிய சமர்த்தன் இருக்கிறீங்களா? அது உங்களோட கூட இருக்கிறதில்ல. கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க. நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா? எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. இதுவே நாள், இந்த நாள், திஸ் இஸ் த டே த லார்ட் ஹஸ் கிவன் யூ. உங்கள் காலை எடுத்து வைங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பாங்க. விசுவாசிங்க. தாவீது தன்னுடைய மகனுக்கு சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாங்க. இதோட உங்களுக்கு வேற என்ன வேணும்? வேற யாருடைய பலத்தை எதிர்பார்த்துக்கீங்க? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, அவர் போதாதா? அநேக நம்ம இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நான் இப்படி பண்ண அவங்க சப்ரஸ் பண்ணிட்டாங்க. நோ, நீங்கள் பண்ணுங்க. காட் இஸ் வித் யூ. அந்த ஒரு தைரியம் இருந்தாலே போதுமே இல்லையா? வேறு யார் வேணும்? அன்பு தேவனுடைய பிள்ளைங்கள அன்று உங்களை பார்த்து இன்னைக்கு பிரத்யட்சமாக சொல்கிறாங்க. நிறைய பிளான்ஸை தந்திருக்காங்க. இந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்கள் நினச்சி என்ன சொல்கிறீங்க? வட்டம் போட்டுகிட்டே இருக்கீங்க. முதல்ல எழுந்து நடத்துங்க. எழும்புங்க. ரைஸ் அண்ட் டூ த திங். God is with you. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செபிப்போமா? ஆண்டவரே, இந்த காரியம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு nobody is there. எல்லாரும் ஒரு சும்மா காமெடியாக சொல்லுவாங்க, நட்டாத்தில் விட்டேன் ஐயான்னு. ஒருவேளை உங்களை புஷ் பண்ணி தள்ளிட்டாங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் உங்கள் கூட இருக்காரு மாத்திரம் மறந்துடாதீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நடப்பிக்கணும். நீங்கள் எழும்பி நடத்துங்க. வேற யாரும் தள்ளணும்? வேற God is with you more than that. You don't need anything. Hallelujah. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்றாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் இருப்பீரானால் நான் இந்த காரியத்தை செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபணுமா? நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாங்க. ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து இந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமானதாய் விளங்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து ஒரு வெற்றியை தழுவிக்கொள்ளும்படியான ஒரு கிருபையும் பலத்தையும் கட்டளையிடுவாராக. ஹalleluya, hallelujah, praise the Lord. ஆண்டவரே கூட இருங்க, ஆண்டவரே கூட இருங்கப்பா. Hallelujah. கர்த்தாவே, உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார்.
உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கத்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கத்தரால் காரியம் வாய்க்கும். அநேக நேரம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, எனக்கு கூட யாரும் இல்ல, எனக்கு கைட் பண்ண யாரும் இல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல, எனக்கு அட்வைஸ் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்க உங்க முழங்கால்களை முடக்குங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு கைட் பண்ணுங்க, நீங்க எனக்கு டிசைட் பண்ணி ஆண்டவர் நீங்க பாதையை காட்டுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பாதையிலே உங்களுடைய வெளிச்சமாக ஆண்டவர் நீ மேகஸ்தமா முன்னே சென்று அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவர் எங்களோடு கூட இருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபத்தினை தொடர்ந்தீடு மகனே, ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்தீடு மகளே, ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தை ஒரு நாள் விட்டு விடாதீங்க அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே. ஜெபத்திலே தருக்கு திருக்கும் போது, முழங்கால்கள் முடக்கப்படும் போது தேவனுடைய பலன் நம்மையில் வந்து இறங்கும். ஒரு நாளும் நம்முடைய கண்ணீருக்கு தேவன் கணக்கு தராதவர் அல்ல, நம்முடைய துயர்களை அவர் துடைக்காதவர் அல்ல. ஹல்லேலூயா. உனக்கு இது ஒரு பிளானை தந்திருக்கான. He has a special purpose for you. நீங்க நினைக்கிறீங்க என்னால இது எப்படி முடியும், எனக்கு ஆசை இருக்கு சொன்ன பண்ணா எனக்கு அதுக்குடைய கழிவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோட உங்க கண்ணீருனால அவருடைய பாதத்தை நனைங்க. தேவன் ஒரு நாளும் தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல, தேவன் ஒரு பொய் சொல்லுகிற தேவன் அல்ல என்பதை நம் ஆண்டோட்டத்துல திருஷ்டாந்தங்கமா அவருடைய காலில் விழுவீங்களா? கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் என்ன செய்து வேண்டாம் என்று தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த நேரத்துக்கு திருஷ்டாந்தங்கமாய் ஆண்டவரே எங்களை நீர் திடப்படுத்தினபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காரியத்தை நாங்கள் நினைத்திருக்கிற காரியத்தை எழுப்பி நடத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய அபரிதமான பிரசனம் எங்களோடு கூட ஆண்டவரே இருக்க வேண்டுமாய், எங்களுக்கு முன்னும் பின்னுமாய் செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை ஏற்றவர்களை கொண்டு நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நடத்த போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்று கண்ட எய்ப்தியரை நாங்கள் ஒரு நாளும் காணாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் முழங்கால்கள் மூலம் அனைத்தையும் ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற திட்டம் ஆண்டவரே
ஆண்டவரே அது விசேஷித்தமானது. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிரித்தெடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரி எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவரும் கேட்டிராததும் காதுகளால் கேட்டிராததும் கண்களால் காணாததுமான பெரிய காரியத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அதனுடைய தேவைகளை எல்லாம் வெண்கல கதவுகளை உடைத்து நீர் எங்களுக்கு தரப்போறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே, இன்னைக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. நாங்கள் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே மிஷனரி பணிகளை உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. உம்மை கேட்ட பிரகாரமாக எல்லா காரியமும் நடந்தேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமாக உலக எங்கும் இருக்கிற விசுவாச பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். அவர்கள் இன்னைக்கு செய்கிறதான ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. சுகபத்திரமாக ஆக காத்துக்கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என்னுடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆயுஸ் நாளில் ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்தபடினாலுமே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆனிவர்சரிஸை நினைக்கிறவர்களையும் ஆண்டவரை உடைய கரத்திலே தருகிறோம். இந்த ஆண்டானது கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரை ஒரு விசேஷித்தமான ஆண்டை காணத்தக்கதாக ஆண்டவர் இந்த அவர்கள் எழுந்து ஒவ்வொரு காரியமும் நடப்பித்து ஆண்டவரை வெற்றியை காணுகிற வருஷமாக கர்த்தரால் ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்கிற ஒரு வருடமாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அடியிலும் உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாய் நீர் மகிமை எடுக்கும்படியாக எல்லா காரியங்களும் செயலாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் ஜெபத்தைக்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப